தேவனுக்கு மைமூண்டாவதாக. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். எலிசா தீர்க்கதரிசி இந்த எரிகோவில் தான் அவருடைய ஊழியத்தை துவங்குகிறார். இந்த எலியா தன்னுடைய ஊழியத்தை எரிகோ என்ற இடத்தில்தான் முடிக்கிறதாக திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த 1 ராஜாக்கள் இந்த 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இந்த ஆகாபின் அரசாட்சியின் துவக்கத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே பாகாலை கொண்டு வந்து அந்த எரிகோவின் சாபம் நீக்கப்படாத இடத்திலே மூத்த குமாரனை இளைய குமாரனையும் சாக கொடுத்த இடத்துல அந்த எரிகோவின் சாபம் பயங்கரமான அந்த உச்சக்கட்டத்திலே நிற்கக்கூடிய இடத்தில்தான் இந்த எலியாவுடைய ஊழியம் துவங்குகிறதாக நாம் படிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் இந்த 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இங்கு இந்த எலியா இஸ்ரவேல் மேல் ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வருகிறார். இஸ்ரவேலை இந்த எலியா சபித்ததாக இந்த திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தான் இந்த எலியா ஒரு பெரிய சாபத்தை இஸ்ரவேல் மேல் கொண்டு வருகிறதாக சரித்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரவேல் பயங்கர பஞ்சத்துக்குள்ளாக போகிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அகசியா ஏர்ன கட்டிலுட்டு இறங்காமல் சாகவே சாவாய் என்று எலியா சாபம் போட்டுட்டார். அவன் பாகால் பயிர்ஸ்குள்ளிட்ட போய் விசாரிச்சிட்டான். இஸ்ரவேலுக்குள்ளே பாகால் இருக்குது, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ பாகால் பெயல்சபூல்கிட்ட போய் விசாரிச்சா நீ ஏர்ன கட்டில் விட்டு இறங்காமல் சாகவே சாவாய் என்று எலியா இந்த ஆகாப்பின் குமாரனாகிய அகசியா மேல் சாபம் போடுகிறார். என்னங்க, இஸ்ரவேலில் பாகால் தான் இருக்குது, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ பாகால் பெயல்சபூல்கிட்ட போய் கேட்பா, அதனால் நீ ஏர்ன கட்டில் இறங்காமல் சாகவே சாவாய் அப்படின்னு போயிட்டார் எலியா. எலியாவை தேடி ஆட்களை அனுப்புகிறாரு. 50 பேரா 2 தடவை 50 பேரை அக்கினி வந்து பட்சித்து போட்டது. அதில் 3வது 50 பேர் வந்து அவங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க, அதனால் பட்சிக்கலை என்று சரித்திரத்திலே நான் படிக்கிறோம். அதற்கு பின்பு எலியாவுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அசைவு கொண்டு வந்த இடத்திலே இந்த எலியா தன்னுடைய ஊழியத்தை எரிகோ என்ற இடத்தில்தான் முடிக்கிறதாக திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். எலியா ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாத இடத்துல, சோர்ந்து போன இடத்திலே 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த எரிகோவில் தான் இந்த எலியாவுடைய ஊழியம் முடிந்ததாக திருவசனத்திலே எழுதப்பட்டிருக்குது. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். எனவே எரிகோவில் தான் இந்த எலியாவுடைய ஊழியம் முடிந்ததாக இந்த திருவசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் இந்த எரிகோவிலே நின்று யோர்தானின் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்றவுடனே எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கு. எனவே ஒரு எரிகோவின் சாபம் கொடிகட்டி பறந்த இடத்தில்தான் இந்த எலியாவுடைய ஊழியம் துவங்குகிறது. இவரும் ஒரு பெரிய சாபத்தை போடுகிறார். ஆனால் அதற்கு பின்பு அவர் சோர்ந்து போய் விட்டார். இப்போது பரலோகத்துக்கு தேவன் அவரை எடுத்துக்கொள்ளப் போகிறார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த எரிகோ தான் இந்த எலியாவுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியாக இருக்கிறது.
எரிகோவில் இருந்து அவர்கள் யோர்தானை கடந்து யோர்தானின் அக்கறையில் இருந்துதான் சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தான் இந்த எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். எனவே 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் எலிசாவையும் எலியாவையும் பிரித்து சுழல் காற்றிலே எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எனவே இந்த யோர்தானுக்கு அக்கறை என்பது எரிகோ. அவர்கள் யோர்தானை கடந்து இக்கரைக்கு வந்து சுழல் காற்றிலே எலியா பரலோகத்துக்கு போயாச்சு. இந்த எலியாவுடைய வரம் ரெட்டிப்பாக இந்த எலிசாவுக்கு கிடைத்ததாக சரித்திரத்திலே நாம் காண்கிறோம். எலியாவின் சால்வை எலிசா மேல் விழுந்த இடத்துல அந்த சால்வையை எடுத்து முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று தண்ணீரில் அடிக்கும்போது யோர்தான் 2ஆக பிளந்தது. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இங்குதான் எரிகோ இருக்கிறது. எனவே இந்த எலியாவுடைய ஊழியம் கடைசியாக எரிகோதான். இந்த எலிசாவுடைய ஊழியமும் இங்கு முதலாவதாக எரிகோவில் தான் துவங்குகிறது. எலியா இவ்வளவு காலம் எரிகோவின் சாபத்திலே தான் அவர் ஊழியம் துவங்கி எரிகோவில் தான் முடித்து அவர் யோர்தானை கடந்து போயாச்சு. ஆனால் எரிகோவின் சாபத்தை எலியாவால் நீக்க முடியவில்லை. ஆனால் இந்த எலிசா இந்த யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்த இடத்தில்தான் எரிகோவின் சாபத்தை எலிசா நீக்கிறதாக சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். இந்த எலியாவினால் நீக்க முடியாத இந்த எரிகோவின் சாபத்தை இந்த எலிசா நீக்கினது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எலியா எவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி! எலியாவை கண்டால் அனைவரும் பயப்படுவார்கள். அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன். ஆனால் எரிகோவின் சாபத்தோடு அவர் ஊழியம் ஆரம்பிக்கிறது. அவ்வூழியத்தை எரிகோவில் தான் முடிக்கிறார். எரிகோவின் சாபம் அவரால் நீக்க முடியவில்லை. ஆனால் அந்த எரிகோவிலே ஊழியத்தை துவங்கின எலிசா முதலாவதாக எரிகோவின் சாபத்தை நீக்கினார். இந்த யோசுவாவின் சாபம் இந்த எரிகோ மேல் கொண்டு வந்த அந்த சரித்திரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் யோர்தானை கடந்து அவர்கள் எரிகோவின் சமமான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இங்கு யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். இங்கு 6ஆம் அதிகாரத்தில் அந்த எரிகோ அவர்களுக்கு போவதற்கும் வருவதற்கும் தடையாக இருக்கிறது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இந்த எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறதே. உள்ளேயும் போக முடியவில்லை, வெளியேயும் வர முடியவில்லை. எனவே எரிகோ என்பது நம்முடைய சுவாதீன சித்தத்தை காட்டும். நம்முடைய சுவாதீன சித்தம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத இடத்துல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடைந்து கொள்ள முடியாத இடத்துல ஒரு தடையாக அது ஒரு மதிலாக நின்று கொண்டிருக்கிறது. யோர்தானை கடந்தாச்சு, பெரிய வல்லமையான கிரியைகள் எல்லாம் நடக்குது. யோர்தான் என்பது பயங்கரமான எதிர் வல்லமைகள். அவைகளெல்லாம் கடந்து எரிகோவின் சமனான வெளியில் பஸ்காவை ஆசரித்தாச்சு. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போக முடியாது, வர முடியாது, ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என்பது நம்முடைய சுவாதீன சித்தத்தை காட்டும். எனவே யோர்தான் போன்ற பயங்கரமான வல்லமைகளை போராட்டங்களை நாம் மேற்கொண்டாலும் நம்முடைய சுவாதீன சித்தம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை அடைந்து கொள்ளாதபடி அது ஒரு பெரிய தடையாக நமக்கு இருக்கிறது. போகவும் முடியலை, வரவும் முடியவில்லை என்பதுதான் எரிகோவுடைய கோட்டை. எரிகோவுடைய கோட்டையை உடைக்கக்கூடிய அளவிலே, எரிகோவை
தீயினால் சுட்டரிக்கக்கூடிய இடத்துல தான் யோசுவா செயல்பட்டதாக திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த எரிகோவுடைய கோட்டை என்பது நம்முடைய சுவாதீன சித்தத்தின் வல்லமையை காட்டும். இந்த எரிகோ என்பது நம்முடைய சுயத்தை காட்டும். நம்முடைய சுயத்துக்கு ஒரு கோட்டை போன்ற வல்லமை இருக்கிறது. அதை நாம் துதியினால் தான் நாம் உடைக்க முடியும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உதடுகளின் காளையாக ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு எப்போதும் செலுத்த வேண்டும் என்று பவுல் அதை உபதேசமாக கொண்டு வரார். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு எப்போதும் செலுத்த வேண்டும். அதுதான் எரிகோவுடைய கோட்டையை உடைக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. நாம் தியானம் பண்ணும்போது அக்கினி மூழும். அந்த அக்கினி தான் நம்முடைய சுயத்தை முற்றிலுமாக சுட்டரிக்கும். எனவே தேவனை துதித்து மயப்படுத்தக்கூடிய வல்லமையை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய அளவில் நாம் தேவ சமூகத்திலே தியானிக்கக்கூடிய வாழ்க்கையும் தேவனை துதிக்கக்கூடிய வாழ்க்கை தான் எரிகோவுடைய கோட்டையை உடைப்பதும் எரிகோவை சுட்டரிப்பதுமாக இருக்கிறது. நம்முடைய சுயத்துக்கு ஒரு கோட்டை போன்ற வல்லமை இருக்கிறது. நம்முடைய சுயம் அவ்வளவு தடையாக இருக்கிறது. எனவே நாம் தேவனை துதிக்கக்கூடிய இடத்திலே அந்த கோட்டையை உடைக்கிறோம். நாம் தியானம் பண்ணக்கூடிய இடத்திலே அக்னியினால் அதை சுட்டரிக்கிறோம். எனவே தியானிக்கக்கூடிய வாழ்க்கையும் தேவனை துதிக்கக்கூடிய வாழ்க்கையும் ஸ்தோத்தரிக்கக்கூடிய வாழ்க்கை தான் எரிகோவை முழுவதும் வெற்றி பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய போதனையாக இருக்கிறது. இந்த எரிகோவுடைய கோட்டையை 6 நாள் 6 தடவை சுற்றி 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி ஆர்ப்பரிக்கும் போது அந்த கோட்டை விழுந்ததாக சரித்திரத்திலேயே நாம் படிக்கிறோம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தடவை சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7ஆம் நாள் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். இதுதான் சரித்திரம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினாலே சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டான். இதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். 6 நாள் 6 தடவை சுற்ற வேண்டும். 7ஆம் நாள் 7 தடவை சுற்ற வேண்டும். யோசுவா ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார், உங்கள் வாயிலிருந்து ஒரு சத்தம் வெளியே வரக்கூடாது, அனைவரும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டளையை அது யோசுவா சொன்னதாக நாம் படிக்கிறோம். எனவே ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்போது அலங்கம் இடிந்து விழும் என்று யோசுவா ஜனங்களோடு தெளிவாக சொன்னதாக திருவசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும் என்று ஒரு நல்ல கட்டளையை எபேசுக்கு பவுல் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மனுஷர்கள் வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம் பண்ணக்கூடிய இடத்திலும் மக்கள் இருக்கிறார்கள். யோசுவா எரிகோவின் கோட்டையை உடைப்பதற்கு யோசுவாவுடைய கட்டளை என்ன? நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்படக்கூடாது. ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம் கீழே இடிந்து விழும். இன்றைக்கி மனுஷர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். சொற்களின் மிகுதியினாலே பாவம் வராமல் போகாது. மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயத்தீர்ப்புக்கு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அவசியமில்லாதபடி மற்ற யாரோடும் பேச மாட்டார்கள். அவசியத்துக்கு பேசுவார்கள். அவர்கள் திருமறையை நன்றாக வாசிப்பார்கள், தியானம் பண்ணுவார்கள், தேவனை துதித்து மயப்படுத்துவார்கள், பாட்டு படிப்பார்கள். வீணான பேச்சுகளை மனுஷரோடு பேசாதவர்கள்தான் மெய்யான தேவனுடைய பிள்ளைகள். அப்போஸ்தல உபதேசம் அப்படிதான் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் அதை கட்டளையாக எழுதுகிறார். திருவசனத்தை நன்றாக படியுங்கள், பாட்டுகளை நன்றாக பாடுங்கள், தேவனை துதித்து மயப்படுத்துங்கள், அந்நிய பாஷை பேசி ஆவிலே நிரம்புங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை பேசுகிறவன் மனிதனோடு பேசாதபடி தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்கள் தங்களை ஆவிக்குரியவர்கள் சொல்கிறாங்க. எவ்வளவோ பிரச்சனையை கடந்து வந்திருக்கிறாங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க மனுஷரோடு தான் அவங்களுடைய பேச்சு இருக்கிறது. எனவே தேவனோடு நாம் பேசக்கூடிய இடத்துல, மனிதர்களோடு பேசாத இடத்துல அவசியத்துக்கு நாம் மற்றவர்களோடு நாம் பேச வேண்டும். அவசியம் இல்லாதபடி ஒரு மனிதரோடு நாம் சிநேகத்தையோ பழக்க வழக்கங்களையோ மனிதர்களோடு பேசக்கூடிய அனுபவங்களை நாம் வைக்கவே கூடாது. நாம் பழகிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அவசியத்துக்கு தான் பேச வேண்டும். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்தா மணிக்கணக்கில் அவனை பற்றி, இவனை பற்றி, அவளை பற்றி, இவளை பற்றி எல்லாம் ஊத்த கதைகளைத்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். தேவையற்ற பேச்சுக்களை தான் பேசுவாங்க. தேவ சமூகத்தில் கூட பேசிக்கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கனை கண்டிப்பாக வரும். பவுல் வம்பும் புத்தீனமான பேச்சு பரியாசம் பண்ணுகிற தகாதவைகள் சோத்திரம் பண்ணுவதே தகும் என்று சொல்கிறாரே, அதைத்தான் எபேசியர் 5:4 பவுல் சொன்ன அந்த கட்டளை தான் யோசுவா இந்த எரிகோவுடைய கோட்டை கீழே விழுவதற்கு அந்த கட்டளை தான் செய்கிறார். 19ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உமக்கு பிரதியாக இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, அதுதானே நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய இருதயத்தின் தியானமும் நம்முடைய வாயின் வார்த்தையும் பிரதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத மனுஷரோடு போய் இன்றைக்கி அநேகர் கெட்டழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் இந்த எரிகோவுடைய கோட்டையை உடைக்க முடியாது. சுவாதீன சித்தத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை அடையாதபடி அவங்க கடைசி நேரத்தில் போயிடுவாங்களே, என்ன குறை? பேச்சுவார்த்தை தான். யோர்தானெல்லாம் கடந்தாச்சு. எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்தரம் கடந்து யோர்தானை கடந்து வந்தாச்சு. எரிகோ தாண்டுனா வாக்குத்தத்தம் போயிடலாம். எபேசியர் 5:4 வசனத்து பிரகாரம் இந்த யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த 6 நாள் 6 தடவையும் 7 நாள் 7 தடவையும் சுற்றக்கூடிய இடத்துல வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்படாதபடி அனைவரும் அமைதியை காத்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் நேரத்தில் தான் ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது அலங்கம் கீழே விழும். இந்த யோசுவாவின் கட்டளை பிரகாரம் அவங்க ஆர்ப்பரிக்கிற நேரத்திலே அலங்கம் கீழே விழுந்தது. அதற்கு பின்பு எரிகோவை சுட்டரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எனவே நாம் வம்பு புத்தீனமான பேச்சு பரியாசம் தகாதவர்கள் என்ற இடத்துல சோத்திரத்தை பண்ணி எரிகோவுடைய கோட்டையை உடைச்சாச்சுன்னா இப்போ எரிகோவை சுட்டரிப்பதற்கு நாம் தியானம் பண்ண வேண்டும். நாம் தியானிக்கும் போது அக்கினி மூழும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடத்திலும் 1ஆம் சங்கீதத்தில் இரவும் பகலும் தியானம் பண்ணக்கூடிய இடத்திலே அக்கினி மூலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி மூலணும். அக்கினி என்பது அக்கினி போன்ற நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு அக்கினியாக இருக்க வேண்டும். எனவே நாவைத்தான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவை தேவதூதன் தணலினாலே தொடுகிறார். யாக்கோபு 3 நாவு நெருப்பாக இருக்கிறது. அது காட்டையெல்லாம் கொளுத்திவிடும். நாவு ஒரு அடங்காத அவயவம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய நாவை அடக்க முடியாத இடத்துல, அது ஒரு அடங்காத அவயவமாக இருக்கிற இடத்துக்கு தான் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். எகிப்தை கடந்தவர்கள், செங்கடலை கடந்தவர்கள், வனாந்தரத்தை கடந்தவர்கள், யோர்தானையும் கடந்து வாக்தத்தத்தை அடைய முடியாதபடி இன்றைக்கு கோட்டையும் உடைக்க முடியலை. தியானம் பண்ணி அக்கினி வராத இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். எரிகோவை முழுவதும் யோசுவா சுட்டரிக்கப்பட்ட பின்பு
பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெங்கலத்தினாலும் இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தேவனுடைய ஆலயத்திலே சேர்க்கப்படும். 24, 25. பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியினாலே சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெங்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்திலே சேர்த்தார்கள். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரிகோவை அக்கினியால் சுட்டரிச்சாச்சு. பொன்னையும் வெள்ளியையும் ஆலயத்தில் சேர்க்கணும். அங்கு வெங்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் ஆலயத்துக்குள்ளே போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பொன், வெள்ளி, வெங்கலம், இரும்பு என்பது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் கண்ட சிலையில் இருக்குது. நேபுகாத் நேச்சார் கண்ட அந்த சிலையிலே தலை பொன்னு, மார்பு வெள்ளி, வயிறு வெங்கலம், கால்கள் இரும்பு என்பது 4 ராஜ்யங்கள் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 4 மிருகங்கள் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கம், கரடி, சிவிங்கி, கடிய மிருகம். இது 4 ராஜ்யங்கள். பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு இந்த பொன்னு, வெள்ளி, வெங்கலம், இரும்பு என்பது மனித சிலையிலே கொண்டு வரப்பட்டது. இது மனிதர்களோடு இணைந்த அனுபவங்களாக நம்முடைய தலை பொன்னாகவும், மார்பு அந்த கைகளோ தோல் அது வெள்ளி, வயிறு வெங்கலம், கால்கள் எறும்பு. எனவே தலை பொன்னு என்பது உன்னத பாட்டு 5:11 அவர் தலை தங்கமயமாக இருக்கிறது. எனவே இந்த தங்கம் என்பது வசனத்தை காட்டும். 19ஆம் சங்கீதத்தில் இந்த பொன் திருவசனத்தோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. எனவே பொன், பசும்பொன் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வசனம் என்பது பொன், பசும்பொன்னுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. அவருடைய தலை தங்கமயமாக இருக்கிறது என்றால் நம்முடைய கர்த்தருடைய தலை முழுவதும் வசனத்தினாலும் சத்தியத்தினால் உபதேசத்தால் நிறைந்திருக்கிறது. எனவே நம்முடைய தலை பொன்னாக இருந்தால் இந்த நல்ல கிரியைகளை நாம் செய்யலாம். மார்பு, இந்த வெள்ளி என்பது கிரியைகள், கையின் கிரியைகள். எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாக இருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். எனவே தலை வசனத்தினாலும் சத்தியத்தினால் உபதேசத்தினால் இருந்தால் நல்ல கிரியைகளை நாம் செய்யலாம். இந்த வயிறு வெங்கலம் என்பது கிருபையை காட்டும். வயிறு அது வெங்கலம் என்பது கிருபை, அபிஷேகத்தினாலே. அபிஷேகம் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் என்பது கிருபையை காட்டுகிறது, அன்பையும் காட்டும், கிருபையும் காட்டும். வயிறு அது உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள தேவ அன்பு என்பது, அன்பின் ஆழம் என்பது அந்த குடல் வரைக்கும் இந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். இருதயத்தில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உள்ளத்தின் ஆழம் என்ற இடத்துக்குள்ளே இந்த அபிஷேகம் இருக்கிறது. குடல் என்பது தான் அன்பை வெளிப்படுத்தும். 1 ராஜாக்கள் 3 கடைசி பகுதியில் அந்த 2 வேசிகள் சாலமோனிடத்தில் போன இடத்துல அந்த உண்மையான வேசியுடைய அந்த பிள்ளையை வெட்டும்போது அவள் குடல் துடித்துச்சு. வேசிக்கே குடல் துடிக்குது பிள்ளை வெட்டும்போது. அந்த குடல் துடிப்பது என்பது அன்பு, தாயின் அன்பு. ஒரு பிள்ளையை குறித்து அதான் தாயின் அன்பு தான் பெரிதான அன்பு என்று எழுதப்பட்டிருக்கு. தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அதை காட்டிலும் மேலான அன்பு தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் திருவசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். குடல் அதான் அன்பு, அதான் வெங்கலம், கிருபை. அன்பு என்ற இடத்திலே நாம் கால்கள் இரும்பென்றால் அது உறுதியாக தேவ சித்தம் செய்யக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே நாம் கைகளினாலே நற்கிரிகளை செய்யக்கூடிய இடத்திலும், நம்முடைய கால்கள் உறுதியாக தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய இடத்திலும், நம்முடைய தலை பொன் என்ற இடத்திலும், நம்முடைய வயிறு வெங்கலம், கிருபை, அன்பு என்ற இடத்திலும் நாம் இருந்தால் தேவனுடைய ஆலயத்திலே நாம் சேர்க்கப்பட முடியும் என்பதை யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் படிக்கிறோம். இந்த எரிகோவை உலகத்துக்கு நாம் ஒப்பிட்டு பேசினால், உலகம் அக்கினியினால் அழிக்கப்படக்கூடிய இடத்துல பொன் என்ற சியோன்,
வெள்ளி என்பது எருசலேம், வெண்கலம் என்பது புதிய வானம், இரும்பு என்பது புதிய பூமி. எரிகோ என்பது இந்த உலகம். எரிகோ எப்படி அக்னியினால் அழிக்கப்பட்டதோ அதுபோல் இந்த உலகம் அக்னியினால் அழிக்கப்படும். 1000 ஆண்டுகளுக்கு பின்பு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த வானம் பூமி வெந்துருகி சாம்பலாய்ப்போம் என்று பேதுரு எழுதுகிறார். 1000 ஆண்டுகளுக்கு பின்பு அது நடக்க இருக்கிறது. அதுக்கு பின்பு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். அப்புறம் அக்கினி கடலிலே போடப்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் 21 புதிய பூமி புதிய வானத்தை யோவான் காண்கிறார். முந்தின வானம் முந்தின பூமி ஒளிஞ்சு போயிட்டு சமுத்திரம் இல்லை, எருசலேமை பார்க்கிறார். புதிய பூமி புதிய வானம் புதிய எருசலேமை தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் நிச்சயம். அங்குதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை என்னென்றால், சியோன் என்பது பொன்னாகவும், எருசலேம் என்பது வெள்ளியாகவும், புதிய வானம் என்பது வெண்கலமாகவும், புதிய பூமி என்பது இரும்பாகவும் அங்கு நிழலாட்டமாக இது பேசப்படுகிறது. எனவே இந்த உலகத்தை தேவன் அக்கினியினாலே அழிக்கப் போகிறார். ஆனால் நிச்சயம் எப்படி இருக்கிறது? பொன் என்ற சியோனாக, வெள்ளி என்ற எருசலேமாக, வெண்கலம் என்ற புதிய வானமாக, இரும்பு என்ற புதிய பூமியாக அது காட்சியளிக்கிறது. அதைத்தான் புதிய பூமி புதிய வானம் புதிய எருசலேம் சியோ என்பதை நாம் உபதேச ரீதியாக நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். உலகம் முழுவதும் அழிக்கப்படக்கூடிய இடத்திலே சியோன், எருசலேம், புதிய வானம் புதிய பூமி என்ற நித்திய வாசஸ்தலங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் சேர்த்துக்கொள்வேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு அப்போஸ்தலரோடு பேசின அந்த அனுபவம் தான் அக்னியினால் எரிகோ சுட்டெரிக்கப்பட்ட இடத்துல பொன் என்ற சியோன், வெள்ளி என்ற எருசலேம், வெண்கலம் என்ற புதிய வானம், இரும்பு என்ற புதிய பூமி நித்திய வாசஸ்தலமாக காட்சியளிக்கப் போகிறது. ஆனால் அங்கு ஒரு ராகாப்புன்னு வேசியை நாம் காண்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த ராகாப்புன்னு வேசிதான் யோசுவா 2:9 கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் என்று அறிவேன். எனவே யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தான் இந்த எரிகோவை தேவன் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று கர்த்தர் யோசுவாவோடு சொல்வதற்கு முன்பாகவே இங்கு வேசி வேவு பார்க்கவங்கிட்ட சொல்லிட்டாங்க என்பது அந்த வேசி கிடைத்த மேன்மை. அங்கே யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எனவே யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் யோசுவாவிடத்தில் எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று தேவன் யோசுவாவோடு சொல்வதற்கு முன்பாகவே இந்த ராகாப்பனு வேசி வேவுகார்கிட்ட சொல்லிட்டா. எவ்வளோ மேன்மை பாருங்கள். தேவன் யோசுவாவோடு இந்த பட்டணத்தையும் அந்த ராஜாவையும் யுத்த புருஷனும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன் தேவன் சொல்வதற்கு முன்பாக ராகாப்பன் வேசி சொல்லிட்டான். ராகாப்பன் வேசிக்கு எவ்வளோ மேன்மை கிடைத்திருக்கு பாருங்கள். அதாவது வேசிகள் தாசிகள் உங்களுக்கு முன்னே பரலோகத்துக்கு போய்விடுவார்கள் என்ற வார்த்தையின் உண்மையாக இருக்கிறது. யோசுவா 6:25 எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப்பனு வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடைய வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் திருவேலி நடுவிலே கூடியிருக்கிறாள். இந்த ராகாப்பனு வேசிக்கு கிடைத்த பாக்கியத்தை பாருங்கள். வேசிகளும் தாசிகளும் உங்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு போய்விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சியோன், எருசலேம், புதிய வானம் புதிய பூமி நித்திய வாசஸ்தலம். சியோன் எருசலேம் தான் பரலோக ராஜ்யம். இங்கு வேசிகள் தாசிகள் உங்களுக்கு முன்னே பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். பரலோகத்துக்கு போவதற்கு உள்ள தகுதியை அடைந்திருக்கிறார்கள். பரலோகத்துக்குள்ளே போகக்கூடியவங்க சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று மத்தேயு 18 எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் ஒரு சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது, ஒரு சிறு பிள்ளையை போல தாழ்த்தாவிட்டால் பரலோகத்தில் பெரியவனாக இருக்க முடியாது. எனவே பரலோகத்தின் 2 இடம்
சிறு பிள்ளை போல மாறினவர்கள் பரலோகத்துக்குள் போகலாம், சிறு பிள்ளை போல தாழ்த்தினவர்கள் பரலோகத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்கலாம். ஆனால் வேசிகள் தாசிகள் உங்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு போய்விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த 5-6 புருஷன் உள்ள இந்த சமாரிய நாட்டு ஸ்திரீ ஆண்டவர் திட்டமிட்ட இடத்திலே, அது ஒரு நடபாதையிலே நடந்த சம்பவம் இல்லை, அது முன்குறிக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை நாம் தெளிவாக ஒரு செய்தியாக நாம் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு செய்தியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்வான வாழ்க்கையாக, கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்படக்கூடிய அளவிலே அவள் சிறப்பு பெற்றாள். அப்போது உங்களுக்கு முன்பே அவர்கள் போய்விடுவார்கள் என்பது சமாரிய நாட்டு ஸ்திரியை இங்கு நாம் உண்மையிலே கொண்டு வருகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுடைய பாதத்தை கண்ணீரினால் நினைத்து தலைமையினாலே துடைத்து அவள் முத்தம் செய்தாள் என்ற இடத்துல அந்த சீமோன் என்ற அந்த பரிசேயன் இயேசு மேல் குற்றம் கண்ணோடு அவன் செயல்படுகிறான். இவர் ஒரு தீர்க்கதரிசின்னா இந்த பாவியான ஸ்திரீயை இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறாளே என்று அவன் இருதயத்திலே போட்டு அவன் இயேசுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இயேசு அவனை குற்றப்படுத்துகிறான். உன் வீட்டுக்கு வந்தேன், என் கால் கழுவ தண்ணீர் கொடுக்கலை, என் தலைக்கு எண்ணெய் தரல, என்னை நீ முத்தம் செய்யவில்லை என்று இந்த சீமோன் என்ற பரிசேயன் அவன் தான் விருந்து கூப்பிட்டுருக்கிறார். அவரை குற்றம் சாட்டி அவரை தீர்ப்புக்குள் கொண்டு வந்து இவ்வளவு அன்பு கூர்ந்தாளே, இப்படி இந்த வேசிகள் தாசிகள் பாவியான ஸ்திரீகள் எல்லாம் பரலோகத்துக்கு முன்னே போயிடுவாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் இந்த ராகாப்புன்னு வேசி எல்லாம் அழிக்கப்படும் போது பொன்னு வெள்ளி வெங்கல இரும்பு என்ற நித்திய வாசஸ்தலத்துக்குள்ளே இந்த ராகாப்புன்னு வேசி குடும்பங்களும் இஸ்ரவேலுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் இருக்க என்று 25 எழுதப்பட்டிருக்கிறதே, அதை போல அவளும் சிறப்பை மேன்மை அடைந்து கொண்டாள் என்பது புதிய ஏற்பாட்டிலே இந்த சமாரிய நாட்டு ஸ்திரியும் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாய இளை என்ற பாவியான ஸ்திரியை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த எலியாவுடைய ஊழியம் ஏன் இப்படி போய்விட்டது என்பதை நான் புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நாகனோடு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். ஆண்டவர் இந்த எலியாவை இந்த யோவான் ஸ்நாகனோடு இணைத்து பேசுகிறாரே. இன்னைக்கு இந்த யோவான் ஸ்நானகன் தான் எலியா என்று பிரசங்கம் பண்ணுறாங்க. எலியா பரலோகத்துக்கு போயாச்சு. ஆனால் ஆண்டவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறனாகி எலியா இவன் தான். வருகிறனாகி எலியான்னா எலியா வெளிப்படுத்தல் 11 வரப்போகிறாரு. அவர் இவன் தான் எப்படி சொல்ல முடியும்? அவர் பரலோகத்துக்கு போயிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். எலியா பரலோகத்துக்கு போயாச்சு. 2 ராஜாக்கள் 2:11 சுழல் காட்டில் பரலோகத்துக்கு போயாச்சு. இயேசு வருகிறவனாகி எலியா இவன் தான் என்றால் எலியா வெளிப்படுத்தல் 11 வரப்போகிறாரு. 2 ராஜாக்கள் 2:11 எலியா பரலோகத்துக்கு போயாச்சு. வெளிப்படுத்தல் 11 எலியா வரப்போகிறாரு. இங்கு மத்தேயு 11:14 வருகிறவனாகி எலியா இவன் தான், ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் சொல்கிறாரே. அப்போ யோவான் ஸ்நானகன் தான் எலியா அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்க ஆட்கள். ஆனால் அதோட உண்மை என்ன என்றால் எலியாவின் ஆவி உடையவனாக நடப்பான். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். எலியாவின் ஆவி உடையவனாகத்தான் யோவான் ஸ்நானகன் இருப்பான் என்பதை இந்த எலியாவோடு இந்த யோவானை நம்முடைய கர்த்தர் இணைத்து பேசுகிறார். இந்த எலியாவை போல தான் இந்த யோவான் ஸ்நானகன் என்பதை இருவருடைய உடையிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த எலியாவுடைய உடை எப்படி இருக்கும் என்றால் 2 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அதற்கு அவர்கள் அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள்.
அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று அவன் விளங்கி கொண்டான். எலியா எப்படி இருப்பார் அப்படின்னா, மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான். உடனே அகசியா அவர் எலியாதான் அப்படின்னு கண்டு கொண்டான். இங்கே யோவான் ஸ்நானகன் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளி காட்டுத்தேன் அவனுக்கு ஆகாரம். எனவே வெட்டுக்கிளி என்பது ஒரு கிழங்கு, காட்டுத்தேன் இதுதான் ஆகாரம். எனவே சிறிடத்தில் பிறந்தவனில் பெரியவன் அவனை தவிர ஒருவன் இல்லை. சிறிடத்தில் பிறந்ததில் பெரியவன் யோவான் தான். அந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 18-19 எப்படி எனில், யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரனுக்கு பாவிகளுக்கு சிநேகிதன் என்கிறார்கள். சாப்பிட்டாலும் தப்பு, சாப்பிடாமல் போனாலும் தப்பு. எனவே இயேசு போஜனம் கொள்ளக்கூடிய இடத்தில் வந்தார். யோவான் சாணன் போஜனம் கொள்ளலை. அதனால சிறு இடத்தில் பிறந்தவர்ல அவர்தான் பெரியவர். யோவான் இவ்வளவு பெரியவராக இருக்கிறார். ஆனால் பரலோகத்தில் சின்னவன் என்ற இடம் கூட அவருக்கு இல்லை. பரலோகத்தில் பெரியவன் யார்? ஊழியக்காரர், அப்போஸ்தலன். பரலோகத்தில் சின்னவர் யார்? விசுவாசிகள் என்று மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11 எழுதப்பட்டிருக்கிறது. சிறிடத்தில் பிறந்தவரில் யோவான் தான் பெரியவர். ஆகாரம் புசியாதவராக வந்தார். இயேசு ஆகாரம் புசிக்க வந்ததுனால சிறிடத்தில் பிறந்ததில் யோவான் தான் பெரியாளாக போயிட்டார். ஆனால் பரலோகத்தில் இயேசு பெரியவர். லூக்கா 1 அவர் பெரியவராக இருப்பார். உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகி தேவன் அவருடைய பிதாவாகி தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாட்சி செய்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 32 எழுதப்பட்டிருக்கு. எனவே சில இடத்தில் பிறந்ததில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் உள்ள சின்ன இடம் கூட இல்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு தான் யோவான் ஸ்நானன் இருக்கிறான். எனவே யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? அவர் சிறைச்சாலைக்குள்ளே அடைத்த உடனே வருகிற நீர்தானா என்று அசைந்து விட்டார். அதுபோல் எலியாவும் கூட அசைந்து விட்டார். 1 ராஜாக்கள் 19 எலியாக்குள்ள ஒரு அசைவு வந்து விட்டது. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானனுக்கு ஒரு அசைவு வந்து விட்டது. 2 பேருடைய உடையும் ஒன்று போல் தான் இருக்குது. எலியாவை போன்ற வைராக்கியம் யோவான் ஸ்நானனுக்கு இருக்குது. ஆனால் எலியாவும் அசைந்து விட்டார். யோவான் ஸ்நானன் அசைந்து விட்டார் என்னிடத்தில்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள்ளே இருக்கிறார்கள். இயேசு இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீக்கினார் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள்ளே இருக்கிறார்கள். எலியா, யோவான் ஸ்நானகன் இவளெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள்ளே கிடக்கிறார்கள். அவர்கள் எரிகோவின் சாபத்தை அவளால் நீக்க முடியாது. நிழலாட்டமாகத்தான் எலிசா எரிகோவுடைய சாபத்தை நீக்கினது. ஆனால் அனைவரும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள் தான் இருக்கிறார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணம் என்பது சாபம். அந்த சாபத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அந்த சாபத்தை நீக்கிவிட்டார். எரிகோவுடைய சாபம் நீக்கப்பட்டது என்பது யோசுவா மூலமாக சபிக்கப்பட்ட அந்த அனுபவங்கள், அது நியாயப்பிரமாணத்தின் சாபம். நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்களுடைய சாபங்கள். இயேசு சிலுவை மரத்திலே அந்த சாபத்தை நீக்கிவிட்டார். அதுதான் எரிகோவின் சாபங்கள் நீக்கப்பட்டதாக நாம் காண்கிறோம். நம்முடைய சாபங்கள் அனைத்தையும் நீக்கப்படக்கூடிய இடத்திலே இயேசு சிலுவை மரத்திலே அனைத்து சாபங்களை நீக்கி வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் என்பது நமக்கு விரோதமானது, நமக்கு எதிரடையானது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நமக்கு எதிரடையாகவும் கட்டளையெல்லாம் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து குறைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு
வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சென்றார். இந்த நியாயப்பிரமாணம் என்பது 1 Corinthians 15:56 மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். எனவே இந்த பாவத்துக்கு பலன் கொடுக்கிறதே நியாயப்பிரமாணம். அது மரணத்தை உண்டாக்குகிறது. மரணத்தின் கூர் பாவம், பாவத்துக்கு பலன் கொடுக்கிறது நியாயப்பிரமாணம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று பவுல் சொல்லப்படுகிறார். இந்த நியாயப்பிரமாணம் அங்கே சாபத்தை நீக்கலை, மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்கலை. ஆவியின் பிரமாணம் தான் என்னை விடுதலையாக்கிட்டே என்று சொல்லுகிறார். எனவே எலியாவுடைய ஊழியங்கள், யோவான் சார் ஊழியங்கள், இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தோடு இணைந்து அந்த சாபங்கள் நீக்கப்பட முடியாத இடத்திலே அவருடைய ஊழியங்கள் இருக்கிறது. இயேசு அனைத்து சாபங்களையும் நீக்கினார் என்பதை இந்த திருவசனத்திலே, இந்த நல்ல நாளிலே நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்த அனைவரும் இந்த எரிகோவுடைய சாபத்தை இந்த எலிசா நீக்கின இடத்துல நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி தேவனுடைய வாக்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இந்த நாளிலே நாம் ஒப்புக் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எலியாவுடைய ஊழியங்கள் எவ்வளவு வல்லமையான ஊழியமாக இருந்தாலும் எரிகோவுடைய சாபத்தோடு எலியா தன் ஊழியத்தை ஆரம்பித்த இடத்திலே, எரிகோவிலே அவருடைய ஊழியத்தை முடித்து யோர்தானில் இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்திலே எலிசா அந்த எரிகோவை சந்திக்க இடத்தில்தான் இந்த சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறியது. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே எரிகோவுடைய கோட்டையை எப்படி நாம் உடைக்க வேண்டும், எரிகோவை எப்படி நாம் சுட்டரிக்க வேண்டும், பொன்னை போன்ற, வெள்ளியை போன்ற, வெங்கலத்தை போன்ற, இரும்பை போன்ற அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ராகாப்பின் வேசிக்கு கிடைத்த மேன்மையை நாம் கற்றுக்கொண்டோமே. தேவன் ராஜ்யத்தை உடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று வேவு பார்க்க இடத்திலே சொன்ன மேன்மையை அவள் அடைந்து கொண்டார். யோசுவாவோடு கர்த்தர் சொல்வதற்கு முன்பாக இந்த ராகாப்பின் வேசியோடு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டாரே. வேசிகள், தாசிகள் உங்களுக்கு முன்பாக பரலோகத்துக்குள்ளே போய்விடுவார்கள். அமாரிய ஸ்ரீ மேன்மை அடைந்து கொண்டார், பாவியான ஸ்ரீ மேன்மை அடைந்து கொண்டார். ஆசீர்வாதம் இறங்கட்டும். அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோம், வல்லமையினால் நிரப்பப்படுவோம், கிருபையினால் நிரப்பப்படுவோம், நன்மையினால் நிரப்பப்படுவோம். பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கிருபை நன்மை தொடரட்டும்.